நம்பர்ல பிறந்திருக்கேன் அல்லது 7ஆம் நம்பர்ல பிறந்திருக்கேன், நான் கோவிலுக்கு போறதா இருந்தா எப்படி போகணும்? ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு நேயர். சார் நான் கோவிலுக்கு போறதா இருந்தா எப்படி போகணும்? பஸ்ல போங்க, ஆட்டோல போங்க, நடந்து போங்க, சைக்கிள்ல போங்க, ஸ்கூட்டர்ல போங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் எப்படி சார் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இவர்களுக்கு கோவில்ல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 அடி தூரமாவது இறங்கி மண் தரையில கல்லுல அது மேல நடந்துதான் இந்த ராகுகேது சாரம் உள்ளவர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் மட்டும்தான் இவர்களுக்கு யோகம் அதிகரிக்கும். இந்த பாயிண்ட். இப்போ ஒரு சிலர் என்ன அப்படி இறங்கினோடனே கரெக்டா கோவில் வாசல் இறங்க சாமி கூப்பிட்டோன்னு சிக்கன் கோவில் வாசல இருக்காங்க. அப்படி கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் அந்த எண்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் தூரமே கார்ல போனாலும் சரி இறங்கிட்டு அங்கிருந்து அவங்க நடந்து போய் செருப்பு காலில் வெறும் காலால் நடக்கப்பட்டு அதன் பிறகு காலை அலம்பிட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன கோவிலுக்கு சென்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த ராகுகேது தோஷமானது குறையும். கூடவே இந்த தோல் வியாதி உள்ளவர்கள், இந்த ஸ்கிராச்சஸ் உள்ளவர்கள் கண்டிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செய்யப்பட்டால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க. ரிசல்ட் 200%.